ஸ்டேட்டார்ல 2 விதமான வைண்டிங் இருக்கும். ஸோ 2 விதமான வைண்டிங் பொறுத்த வரைக்கும் இங்க ஒரு சப்ளை கொடுத்துருப்பாங்க, இங்க ஒரு சப்ளை கொடுத்துருப்பாங்க. ஸோ இது லுக் லைக் இதோட பெர்ஃபார்மன்ஸாக ரிசம்பிள்ஸாக இருக்குமா? 2 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரோட சேம் பெர்ஃபார்மன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் நமக்கு ஏசி சர்வோ மோட்டார் இருக்கும். இதுதான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்த என்ன கொடுத்துருக்காங்க? 10 pole 25 Hz alternating directly coupled with the 60 Hz synchronous motor. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? அடுத்த சிங்க்ரோனஸ் மோட்டரோட போல் கேட்டிருக்காங்க. இதுல 2 விதமான மோட்டார் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ஒரு அல்டர்னேட்டர் இருக்கு, அடுத்து ஒரு சிங்க்ரோனஸ் மோட்டரா கொடுத்துருக்காங்க. அல்டர்னேட்டரையும் சிங்க்ரோனஸ் மோட்டரையும் கப்பிள் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ கப்பிள் பண்ணா ரெண்டோட ஸ்பீடு சேமா தானே இருக்கும். ஸோ இங்க நமக்கு ஒரு அல்டர்னேட்டர் இருக்கு, அடுத்து என்ன பண்ணிட்டாங்க? இன்னொரு சிங்க்ரோனஸ் மோட்டரை கப்பிள் பண்ணிட்டாங்க. அப்போ ரெண்டோட ஸ்பீடு சேமா தான் இருக்கும். அப்போ ஸ்பீட் ஆஃப் அல்டர்னேட்டர் ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் சிங்க்ரோனஸ் மோட்டார். நமக்கு ஸ்பீடுக்கான ஃபார்முலா என்ன தெரியும்? 120 F/P. இங்க 120 ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட்டரோடது எஃப் என்ன கொடுத்துருக்காங்க? 25 டிவைட் பை பி. போல் என்ன கொடுத்துருக்காங்க? 10. சிங்க்ரோனஸ் மோட்டர்ல 120 எஃப் நமக்கு 60 டிவைட் பை அந்த பி தான் கேட்டிருக்காங்க. சிங்க்ரோனஸ் மோட்டரோட போல் தான் கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் போல் சிங்க்ரோனஸ் மோட்டர் தான் கேட்டிருக்காங்க. 120 கேன்சல் ஆயிருமா? இங்க நமக்கு கட் பண்ணா 5 கட் பண்ணா இங்க 5, இங்க 12, இதையும் கட் பண்ணா 2. பி கிராஸ் மல்டிப்ளை பண்ணா பி ஈக்குவல் டு 24. அப்போ 24 போல் எதுல இருக்கு? எனக்கு சிங்க்ரோனஸ் மோட்டர்ல இருக்கு. சரிங்களா? அடுத்த பார்க்கலாம். மேக்ஸி ஃபாலோ கொடுத்துருக்காங்க. இதுல என்னென்ன வைண்டிங் இருக்கு அப்படிங்கிறத. ஓகேவா? ஸோ இன்டர்போல் எதில் நமக்கு இருக்கும்? டிசி மிஷின்ல தான் இன்டர்போல் இருக்கும். டிசி மிஷினோட காமுட்டேஷன். இப்போ இன்டர்போலா இருக்கட்டும் இல்ல காமுட்டேட்டிங் வைண்டிங்கா இருக்கட்டும், நமக்கு டிசி மிஷினோட கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா 2 பாட்டு கொடுத்துருப்போம். எதெல்லாம்னா இன்டர்போலும் காமுட்டேட்டிங் வைண்டிங். இந்த காமுட்டேட்டிங் வைண்டிங் இன்டர்போல் எது? நமக்கு காமுட்டேஷனை ரெடியூஸ் பண்றதுக்கு, காமுட்டேஷனோட எஃபெக்டை ரெடியூஸ் பண்றது தான் இன்டர்போல் யூஸ் பண்ணியிருப்போம், காமுட்டேட்டிங் வைண்டிங் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ நமக்கு ஏ என்ன தெரியும்? இன்டர்போல்னாலே காமுட்டேஷன் தெரியும். அப்போ A2ங்கிறது தெரியும். A2னா 1 தான் நம்மளால எலிமினேட் பண்ண முடியுது. அடுத்து எதை வச்சு நம்ம மேட்ச் பண்ணலாம்? 3 ஃபேஸ் ஸ்டார்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். 3 ஃபேஸ் ஸ்டார்டர் ஷண்ட் மோட்டர் தான். ஓகேவா? டிசி சீரிஸ் மோட்டருக்கு 2 பாயிண்ட் ஸ்டார்டர், டிசி ஷண்ட் மோட்டருக்கு 3 பாயிண்ட் ஸ்டார்டர். அப்போ B3 எதுவுமே எலிமினேட் பண்ண முடியாது. ஸோ 3மே அதே தான் இருக்கு. அடுத்து சிக்கு பார்க்க போறோம். டம்மி காயில் வேவ் வைண்டிங் யூஸ் பண்ணுவோம். ஈக்குவலைசர் இங்க லேப் வைண்டிங் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். இது ரெண்டு சேமா இருக்கு. இந்த இடத்துல இது வந்துருக்க கூடாது. ரைட்டா? ஸோ எதை எங்க யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத வச்சு ஒரு மேக்ஸி ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? இந்த சிங்க்ரோனஸ் ஸ்பீட் ஆஃப் தி லீனியர் இண்டக்ஷன் கூட டிபெண்ட்ஸ் ஆன் சிங்க்ரோனஸ் ஸ்பீட். இப்போ தான் ஃபார்முலா பார்த்தோம். ஸ்பீடோட ஃபார்முலா இது n is equal to 120 F/P தானே. சிங்க்ரோனஸ் ஸ்பீட் ns is equal to 120 F/P. இந்த ஸ்பீட் எல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஃப்ரீக்வன்சி டிபெண்ட் பண்ணி இருக்கு, நம்பர் ஆஃப் போல்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஓகேவா? நம்பர் ஆஃப் போலை டிபெண்ட் பண்ணி இருக்கு, ஃப்ரீக்வன்சி டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஆப்ஷன் ஏ அண்ட் சி. வித் ஆஃப் தி போல்லாம் கிடையாது. ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்கணும்? பி அண்ட் சின்னு கொடுத்துருக்கணும். பி அண்ட் சி. ஓகேவா? நம்பர் ஆஃப் போலையும் டிபெண்ட் பண்ணி இருக்கு, ஃப்ரீக்வன்சியும் டிபெண்ட் பண்ணி இருக்கு. அடுத்த என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டார்டிங் வைண்டிங் கேன் பி அப்டேட் இன் தி கேஸ் ஆஃப் சிங்கிள் பேஸ் இண்டக்ஷன் மோட்டார். மெயின் வைண்டிங் ரன்னிங் வைண்டிங். ஸோ சிங்கிள் பேஸ் இண்டக்ஷன் மோட்டார் செல்ஃப் ஸ்டார்டிங் கிடையாது. அப்படிதானே? ஏன் செல்ஃப் ஸ்டார்டிங் கிடையாது? ஏன்னா 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர்னா ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆனது ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃபீல்டில் ரொட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? நமக்கு மோட்டர் ஆனது ரோட்டார் ஆனது ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். சிங்கிள் பேஸ் இண்டக்ஷன் மோட்டரை பொறுத்த வரைக்கும் ஃப்ளக்ஸ் ஆனது என்ன ஆகாது? எனக்கு ரொட்டேட் ஆகாது. இப்போ நம்ம என்ன பண்ணால் அந்த ஃப்ளக்ஸை ரொட்டேட் பண்ண வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணியிருப்போம்? வைண்டிங்கை 2ஆக பிரிச்சிருப்போம். 2ஆக பிரிக்கும் என்ன நடந்திருக்கும்? ஒன்று ஸ்டார்டிங் வைண்டிங் இருக்கும், இன்னொன்று மெயின் வைண்டிங் ஆக்சிலரி வைண்டிங் வச்சிருப்போம். ஸோ மெயின் வைண்டிங், அடுத்தது ஆக்சிலரி வைண்டிங் வச்சிருப்போம். எதுக்கு இந்த மாதிரி வைண்டிங்கை பிரிக்கிறோம்? சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரை ஸ்டார்ட் பண்றதுக்கு. 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர்னா ப்ரொடியூஸ் ஆகிற ஃப்ளக்ஸே எனக்கு ரொட்டேட்டிங்ல இருக்கும், அப்படியே வச்சிருப்போம். சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர் நாட் செல்ஃப் ஸ்டார்டிங் மோட்டர். ஸோ இருக்க வைண்டிங்கை மெயின் வைண்டிங் ஆக்சிலரி வைண்டிங் வச்சிருப்போம். இந்த ரெண்டுக்கும் இடையில என்ன பண்ணணும்? நமக்கு ஃபேஸ் டிஃபரன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும். ஃபேஸ் டிஃபரன்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு கெப்பாசிட்டரா வச்சிருப்போம். இந்த கெப்பாசிட்டர் எதுக்காக யூஸ் பண்றோம்? டு ஸ்டார்ட் தி மோட்டார். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆகல? கெப்பாசிட்டர் தேவையில்லை. ஸோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் கெப்பாசிட்டர் டிஸ்கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ அதே மாதிரி தான் ஸ்டார்டிங்ல எனக்கு ஆக்சிலரி வைண்டிங் ஒர்க்கிங்ல இருக்கும். மோட்டார் ஆனது ஒரு பர்டிகுலர் ஸ்பீடு இண்டக்ஷன் மோட்டார் பர்டிகுலர் ஸ்பீடை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டார்டிங் ஆக்சிலரி வைண்டிங்ல இருந்து மெயின் வைண்டிங்க்கு மாறிடும். அப்போ இந்த கெப்பாசிட்டரும் ஆக்சிலரி மோட்டரும் அந்த ஆக்சிலரி வைண்டிங் என்னவா இருக்கு? எனக்கு ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் டிஸ்கனெக்ட் ஆயிரும். ஸோ இப்படிதான் கனெக்ஷன் இருக்கலாம். சென்டர்ல ரோட்டார் இருக்கும், ரோட்டாருக்கு அவுட் சைட்ல 2 விதமான வைண்டிங் இருக்கு. ஓகேவா? மெயின் வைண்டிங் ஆக்சிலரி வைண்டிங் ஒன்று இருக்கும். ஓகேவா? இதுக்கடுத்து கெப்பாசிட்டர் இருக்கும். இங்கே எனக்கு ஒரு சுவிட்சை கூட போட்டுக்கோங்க. சுவிட்சை வச்சே நம்ம வரையலாம். ஓகேவா? அதான் டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த இடத்துல மெயின் வைண்டிங், இது ஆக்சிலரி வைண்டிங்,
சுவிட்ச் சென்ட்ரிஃபிகல் சுவிட்ச் இருக்கும். ஓகேவா? இது எனக்கு மெயின் வைண்டிங், இது ஆக்சிலரி வைண்டிங், இது கெப்பாசிட்டர். ஸோ இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது, ஸோ மோட்டரை ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு இந்த ஆக்சிலரி வைண்டிங்னா ஃபர்ஸ்ட் ரன்னிங்ல போகும், அதுக்கு அடுத்தது இந்த கெப்பாசிட்டர் போகும், ஒர்க்கிங்ல இருக்கும். ஒரு பர்டிகுலர் ஸ்பீடை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஆக்சிலரி வைண்டிங்கும் கெப்பாசிட்டரும் கட் ஆஃப் ஆயிரும், மெயின் வைண்டிங் மட்டும்தான் உள்ள இருக்கும். ரைட்டா? ஸோ அதான் கேட்டிருக்காங்க. என்ன பண்ணிருப்பாங்க, the starting torque can be obtained by the in case of single phase induction. starting torque எதை வச்சு பண்றோம், ஆக்சிலரி வைண்டிங்கையும் கெப்பாசிட்டரையும் வச்சு. அப்ப கெப்பாசிட்டர் இன் சீரிஸ் வித் தி ஆக்சிலரி வைண்டிங். ஓகேவா? பேரலான போட மாட்டோம். ஸோ நம்ம ஃபேஸ் டிஃபரன்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. பேரலாக போட்டால் ரெண்டோட ஃபேஸ் டிஃபரன்ஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ ரெண்டு மேம் இப்போ சீரிஸாக போட்டிருப்போம். அதான் கெப்பாசிட்டர் இன் சீரிஸ் வித் தி ஆக்சிலரி வைண்டிங். சரிங்களா? ஸோ அடுத்த கொடுத்துருக்காங்க 6 pole 50 Hz 3 phase இண்டக்ஷன் மோட்டார் ரன்னிங் இத்தனை ஆர்பிஎம் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, காப்பர் லாஸ் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் ரோட்டார் இன்புட். ஸோ நமக்கு இண்டக்ஷன் மோட்டார் வச்சு பவர் ஸ்டேஜஸ் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஒரு இன்புட்டை கொடுப்போம். அந்த இன்புட்டானது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டாருக்கு போகும். அப்போ ஸ்டேட்டார் கோர் லாஸ், ரோட்டார் கோர் லாஸ் போயிடும். ஸ்டேட்டார் கோர் லாஸ், ஸ்டேட்டார் காப்பர் லாஸ். ஓகேவா? சரியாக கவனிச்சுக்கோங்க. இன்புட் கொடுக்குறோம், இன்புட் வந்து ஸ்டேட்டாருக்கு போகுது. ஸ்டேட்டார்ல ரெண்டு விதமான லாசஸ் இருக்கு, கோர் லாஸ் இருக்கு, காப்பர் லாஸ் இருக்கு. அதுக்கு என்ன போகும், அந்த பவர் ஆனது ஏர் கேப்புக்கு போகும். ஏர் கேப்ல போகும்போது அந்த பவர் பிஜி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஏர் கேப்ல தான் ரோட்டாருக்கு போகுது. அப்போ ரோட்டாரு இதே மாதிரி ரெண்டு விதமான லாசஸ் இருக்கு, கோர் லாஸ் அண்ட் காப்பர் லாஸ். இந்த ரெண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் மெக்கானிக்கல் பவர் டெவலப் ஆகுது. மெக்கானிக்கல் பவர் டெவலப் ஆனதுக்கு அப்புறம் அது என்ன எனக்கு ஃபிரிக்ஷன் அண்ட் விண்டேஜ் லாஸ் போகுது. இந்த ஃபிரிக்ஷன் விண்டேஜ் லாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வெளியில அவுட்புட் கிடைக்கும். அப்போ நம்ம பவர் ஸ்டேஜஸ் பார்த்தா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, எனக்கு இன்புட்டை கொடுக்குறோம். இன்புட்ல இருந்து ஸ்டேட்டார் கோர் லாஸ், ஸ்டேட்டார் காப்பர் லாஸ் போகுது. அதுக்கு இடையில நமக்கு என்ன வருது, ஏர் கேப் பவர் வருது. ஏர் கேப் பவர்ல இருந்து ரோட்டார் கோர் லாஸ், ரோட்டார் காப்பர் லாஸ் போயிருது. அதுக்கப்புறம் என்ன வரும், நமக்கு மெக்கானிக்கல் பவர் பிஎம் கிடைக்கும். இதுல இருந்து நமக்கு என்ன ஆகுது, என்ன லாஸ் வெளில போகும், ஃபிரிக்ஷன் அண்ட் விண்டேஜ் லாஸ் வெளில போயிட்டு லாஸ்டா பி அவுட் ஆனது கிடைக்கும். இதுதான் பவர் ஸ்டேஜஸ் ஆஃப் இண்டக்ஷன் மெஷின். இதுல என்ன கேட்டிருக்காங்க, ரோட்டார் இன்புட் கேட்டிருக்காங்க. ரோட்டார் இன்புட் எது, நமக்கு பிஜி தான் ரோட்டார் இன்புட். அப்போ பிஜி தான் ரோட்டார் இன்புட்னா ஃபார்முலா அப்படியே எழுதிக்கலாம், P copper loss equal to S into PG. இதே நமக்கு PM னு கேட்டிருந்தாங்கன்னா PM னா PG into 1 minus S. இதே PG கான ஃபார்முலா என்னன்னா IR square RR divided by S. ஓகேவா? இங்க என்ன கேட்டிருக்காங்க, ரோட்டார் இன்புட் கேட்டிருக்காங்க. ரோட்டார் இன்புட்னா நமக்கு ஃபார்முலா என்னது, PG தான். P copper loss கொடுத்துருக்காங்க, S கண்டுபிடிக்கணும். S க்கு ஸ்லிப்போட ஃபார்முலா S is equal to NS minus NR divided by NS. இங்க NR கொடுத்தாங்க, NS கண்டுபிடிக்கணும். NS ஓட ஃபார்முலா என்னது, NS equal to 120 F by P. So 120 F ங்கிறது frequency எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 50, number of pole 6. இத கட் பண்ணா 20,000 ஆ. So NS நமக்கு 1000 கிடைக்குது. அப்ப S எவ்வளவு இருக்கும், 1000 minus 950 divided by 1000. அப்போ 50 by 1000 இருக்கு. S கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு என்ன வேணும், PG தான் கேட்டிருக்காங்க. இப்போ PG is equal to P காப்பர் லாஸ் எவ்வளவு தெரியும், 5K தெரியும். அப்போ 5000 divided by S. S என்ன தெரியும் எனக்கு, 50 divided by 1000. ஓகேவா? ஸோ 1000 மேலே போகுமா, ஒரு 50யும் இங்கேயும் கட் பண்ணால் 1. அப்போ 1000 மேலே போனால் கேவா 100K கிலோவாட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 100 தான் நமக்கு ஆன்சர். ஸோ ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க, P காப்பர் லாஸ் ஈக்குவல் டு S இன்ட்டு PG. PGங்கிறது ஏர் கேப் பவர் இல்லை ரோட்டார் இன்புட் பவர். ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 100 kVA 1010 சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் 210 இருக்கு, ஹை வோல்டேஜ் சைடு இருக்கு. ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட் பண்றாங்களாம். ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட் பண்ணும்போது என்ன கேட்டிருக்காங்க, கோர் காம்பனன்ட் ஆஃப் தி கரண்ட் கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட்னா என்ன கண்டுபிடிப்போம், ஃபர்ஸ்ட் VOC கண்டுபிடிப்போம், VOC கண்டுபிடிப்போம், அடுத்து IOC கண்டுபிடிப்போம். ஃபார்முலா என்னது, VOC is equal to VOC IOC cos pi OC. இந்த மூணுமே மெஷரபிள் வேல்யூ. அப்போ காஸ் தான் தெரியாது. இப்போ ஃப்ரம் திஸ் ஈக்குவேஷன் cos pi OC is equal to POC divided by VOC into IOC. POC என்ன கொடுத்துருக்காங்க இங்க, 5 கிலோவாட்டா, 5000 டிவைடட் பை வோல்டேஜ் என்னது 220 இன்ட்டு 91. இதுல இருந்து எனக்கு என்ன தெரிஞ்சிடும், 5 தெரிஞ்சிடும். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, கோர் லாஸ் காம்பனன்ட் தான் கேட்டிருக்காங்க. கோர் லாஸ் காம்பனன்ட் கரண்ட் என்ன நமக்கு IC தானே கேட்டிருக்காங்க. IC நமக்கு ஃபார்முலா என்னது, IC is equal to IOC cos pi OC. ஸோ IOC நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 91 cos pi OC இந்த வேல்யூ 5000 divided by 220 into 91. 91 cancel, 0 0 cancel,
500 divided by 22 போட்டு பாருங்க அப்ராக்சிமேட்டா 500 divided by 10 போட்டா 22.7 ஆம்பியர் வரும். சரிங்களா? ஸோ அடுத்து போலாமா? இது டைரக்டா ஃபார்முலா தான். P போல் இருக்குன்னா தீட்டா எலக்ட்ரிக்கல் ஈக்குவல் டு P/2 தீட்டா மெக்கானிக்கல். இது நம்பர் ஆஃப் போல் எத்தனைங்கிறதையும் வச்சு இனிஷியலாக கொடுத்துருப்பாங்க. இது பேசிக் ஃபார்மா தீட்டா எலக்ட்ரிக்கல் ஈக்குவல் டு P/2 தீட்டா மெக்கானிக்கல். அதாவது எலக்ட்ரிக்கல் ஆங்கிளுக்கும் மெக்கானிக்கல் ஆங்கிளுக்கும் இடையில இருக்க ரிலேஷன் என்ன அப்படிங்கிறத டைரக்ட் ஃபார்முலா கேட்டிருப்பாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? வைதி ஆர்மேச்சர் கோர் ஆஃப் டிசி மிஷின் லேமினேட். ஏன் லேமினேட் பண்றோம்? ஓகேவா? நமக்கு லாஸை பொறுத்தவரைக்கும் 2 விதமான லாஸ் இருக்கு. ஒன்று என்ன இருக்கு? கோர் லாஸ், அடுத்தது காப்பர் லாஸ். இந்த கோர் லாஸ் நமக்கு என்னது? ஃபிக்ஸ்டு லாஸ். இது 2 தான் இருக்கும். ஹிஸ்டலிசிஸ் லாஸ், இடி கரண்ட் லாஸ். ஓகேவா? காப்பர் லாஸ்ங்கிறது வேரியபிள் லாஸ். இதுதான் I ஸ்கொயர் ஆர் லாஸ். இந்த சர்க்யூட்ல போற கரண்டை பொறுத்து I ஸ்கொயர் ஆர் லாஸ் ஓடிட்டு இருக்கும். கோர் லாஸ்ல ஹிஸ்டலிசிஸ் லாஸ், இடி கரண்ட் லாஸ் இருக்கு. இந்த ஹிஸ்டலிசிஸ் லாஸை குறைக்கத்தான் என்ன பண்ணியிருப்போம்? இடிகரண்ட் லாஸை குறைக்கிறதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ இடிகரண்ட் லாஸை குறைக்கிறது தான் லேமினேட் பண்ணுவோம். ஸோ லேமினேஷன் தான் இடிகரண்ட் லாஸ். ஹிஸ்டலிசிஸ் லாஸை குறைக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்னா சிலிக்கேன் ஸ்டீலை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸ்டீல் வந்து சிலிக்கேன்ல மேட் பண்ண ஸ்டீலா யூஸ் பண்ணுவோம். அப்போ சிலிக்கேன் ஸ்டீலை யூஸ் பண்றதுனால என்ன ஆகும்? ஹிஸ்டலிசிஸ் லாஸ் குறையும். லேமினேட் பண்றதுனால இடிகரண்ட் லாஸ் குறையும். ஸோ 2 விதமான லாஸ் இருக்கு. லாஸஸை பொறுத்த வரைக்கும் கோர் லாஸ், காப்பர் லாஸ். கோர் லாஸ்ங்கிறது ஃபிக்ஸ்டு லாஸ். அதுல 2 டைப் இருக்கு. ஹிஸ்டலிசிஸ் லாஸ், இடி கரண்ட் லாஸ். ஹிஸ்டலிசிஸ் லாஸ்ங்கிறது எப்படி குறைக்கலாம்? நம்ம சிலிக்கன் ஸ்டீலை யூஸ் பண்ண மூலியமா குறைக்கலாம். அதே இது இடி கரண்ட் லாஸை கோரை லேமினேட் பண்றது மூலியமா இடி கரண்ட் லாஸை குறைக்கலாம். சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 500 கிலோவாட் 220 வோல்ட் டிசி ஷண்ட் மோட்டார் ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? டோட்டல் லாஸ் கேட்டிருக்காங்க. டோட்டல் காப்பர் லாஸ். காப்பர் லாஸ் எனக்கு இப்பதான் சொன்னேன். I ஸ்கொயர் ஆர் லாஸ் தான் காப்பர் லாஸ். I ஸ்கொயர் ஆர் லாஸ் தான் காப்பர் லாஸ். என்ன டிசி ஷண்ட் 1 கொடுத்துருக்காங்க. ஷண்ட் என்ன அர்த்தம்? டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். ஸோ இங்கே தான் நமக்கு ஆர்மேச்சர் வைண்டிங் இருக்கும். அதுக்கு பேரலா இருக்கிறது நமக்கு என்னது? ஃபீல்டு வைண்டிங். ஓகேவா? இருக்க டேட்டாவெல்லாம் ஃபில் பண்ணால் நம்ம ஈஸியாக உங்களுக்கு சொல்லலாம். எப்போதுமே இந்த மாதிரி சீரிஸ் மோட்டர் ஷண்ட் மோட்டரை பற்றி சம்மு கேட்டிருந்தாங்கன்னா டயக்ராம் வரைஞ்சி டேட்டாவை ஃபில் பண்ணுங்க. டேட்டா ஃபில் பண்ணிட்டா சம்மு வேகமாக சால்வ் பண்ணிடலாம். என்ன கொடுத்துருக்காங்க? 200 வோல்ட். ஸோ மோட்டர்னா நம்ம தான் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுப்போம். மெக்கானிக்கல் எனர்ஜியா நம்ம தான் எலக்ட்ரிக்கலை கொடுத்து மெக்கானிக்கல் அவுட்புட்டாக வரும். கொடுக்குறது நம்ம எவ்வளோ வோல்ட் கொடுத்துருக்கோம்? 200 வோல்ட் இன்புட்டாக இருக்கு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் வந்து 1 ஓம். ஆர்மேச்சர் 1 ஓம். ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து 100 ஓம். 100 ஓம் கொடுத்தாச்சு. வேற ஏதாவது கொடுத்துருக்காங்க டேட்டா? மோட்டார் டாஸ் 6 ஆம்பியர் கரெக்ட். அப்போ இங்கிருந்து போகிறது 6 ஆம்பியர். சரிங்களா? ஆர்பிஎம் கொடுத்துருக்காங்க. ஆர்பிஎம் நமக்கு இங்கே யூஸ் ஆக போகிறது இல்லை. காப்பர் லாஸ் கேட்டிருக்காங்க. காப்பர் லாஸ் நமக்கு 2 விதமான வைண்டிங் இருக்கு. இந்த ஆர்மேச்சர் வைண்டிங் இருக்கு, ஃபீல்டு வைண்டிங் இருக்கு, ஆர்மேச்சர் வைண்டிங் இருக்கு. அப்போ 2 விதமான லாஸ் இருக்கா? ஆர்மேச்சர் வழியா போற டிராப் பிளஸ் ஃபீல்டு வழியா போற டிராப் ரெண்டையும் ஆட் பண்ணா எனக்கு டோட்டல் காப்பர் லாஸ் கிடைக்கும். அப்போ IA ஸ்கொயர் RA பிளஸ் IF ஸ்கொயர் RF. டோட்டல் 6 தெரியும். இங்க 200 வோல்ட்னா ஃபீல்டு வைண்டிங் ஆனது சப்ளைக்கு பேரலா இருக்கு. அப்ப அந்த ஃபீல்டு வைண்டிங் அக்ராஸா என்ன வோல்டேஜ் இருக்கும்? இதே 200 வோல்ட் தான் இருக்கும். அப்ப இங்க போற கரண்ட் என்னவா இருக்கும்? IC V/R. Vங்கிறது எனக்கு 200, Rங்கிறது 100. அப்ப இதுலயே போறது 2 ஆம்பியர். வர்ற இன்புட் எனக்கு 6 ஆம்பியர் வருது. இங்க 2 ஆம்பியர் போயிட்டு அப்ப இங்க எனக்கு எவ்வளவு போகும்? 4 ஆம்பியர் போகும். ரைட்டா? இப்ப எல்லாமே கண்டுபிடிச்சோமா? ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் தெரியும், ஆர்மேச்சர் கரண்ட் தெரியும், ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸ் தெரியும், ஃபீல்டு கரண்ட் தெரியும். IA ஸ்கொயர் IA என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 4 ஸ்கொயர். RAங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? 1 ஓம் இன்ட்டு 1 பிளஸ் IF ஸ்கொயர் அளவு நமக்கு 2 ஸ்கொயர் இன்ட்டு RFங்கிறது 100. 16 பிளஸ் 4 400 டோட்டல் ஆட் பண்ணா 416 வாட். ஆப்ஷன் 4th ஆப்ஷன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ரெசிடியல் மேக்னட்டிசம் வந்து ஃபெயில் ஆகிட்டு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரெசிடியல் மேக்னட்டிசம்னா என்ன? ஒரு சப்ளைல ஒரு மிஷின்ல ஒரு வைண்டிங்ல நம்ம சப்ளையை கொடுத்ததுக்கப்புறம் அதில் ஒரு மேக்னெட்டிக் எனர்ஜி இருக்கும். அந்த மேக்னெட்டிக் எனர்ஜி ரெசிடியல் மேக்னட்டிசம். அந்த ரெசிடியல் மேக்னட்டிசத்தை வச்சு தான் நமக்கு ஜென்ரேட்டரோ மோட்டரோ ஒர்க் ஆகுது. இன்கேஸ் இந்த ரெசிடியல் மேக்னட்டிசம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியாது? ஜென்ரேட்டரோ மோட்டரையோ ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. அப்போ நான் ரெசிடியல் மேக்னட்டிசம் பேர் நான் என்ன பண்ணணும்? ஃபீல்டு வைண்டிங் அகைன் என்ன பண்ணணும்? சப்ளை கொடுக்கணும். ஃபீல்டு வைண்டிங் லோ வோல்டேஜ் சப்ளை கொடுத்து ரெசிடியல் மேக்னட்டிசத்தை கொண்டு வரணும். கொண்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? ஃபீல்டு வைண்டிங் அகைன் என்னால ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அதான் கேட்டிருக்காங்க. ரெசிடியல் மேக்னட்டிசம் ஆஃப் தி செல்ஃப் டிசி ஜெனரேட்டர்ஸ் லாஸ்ட். அகைன் நான் என்ன பண்ணணும்? அந்த EMF கொண்டு வரதா இருந்தா அந்த வைண்டிங்க்கு எக்ஸைட் பண்ணணும். வைண்டிங்கை ஒரு லோ வோல்டேஜ் வச்சு எக்ஸைட்டேஷன் கொடுத்தாதான் அகைன் எனக்கு ரெசிடியல் மேக்னட்டிசம் ப்ரொடியூஸ் ஆகும். வேற எதுவுமே வராது. ஃபீல்டு வைண்டிங் மஸ்ட் பி ரீப்ளேஸ். ஃபீல்டு வைண்டிங் மாத்தினாலாம் வராது. ஆர்மேச்சர் கனெக்ஷன் மஸ்ட் பி ரிவர்ஸ். அப்புறம் டைரக்ஷன் தான் மாறும். ஃபீல்டு வைண்டிங் கனெக்ஷன் மஸ்ட் பி ரிவர்ஸ். அப்பவும் எனக்கு டைரக்ஷன் தான் மாறும்.
அப்போ ரெசிடியல் மேக்னட்டிசம் வரணும்னா என்ன பண்ணணும், அகைன் ஒரு சப்ளைவை கொடுத்து ஒரு லோ வோல்டேஜை கொடுத்து ஃபீல்டு வைண்டிங்ல ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும். சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்பீட் கண்ட்ரோல் ஆஃப் டிசி ஷண்ட் மோட்டார் போத் தி டைரக்ஷன் கேன் பி அப்டைன் பை. இது டைரக்டான ஒரு கொஸ்டின். வாட் இஸ் டினாட் கண்ட்ரோல் சிஸ்டம்? நம்ம ஸ்பீட் கண்ட்ரோல் பொறுத்தவரைக்கும் மொத்தம் 3 டைப் இருக்கா. ஆர்மச்சூர் கண்ட்ரோல், ஃபீல்டு கண்ட்ரோல், ஸ்டாட்டிக் லினார்ட் பார்ட் கண்ட்ரோல் இருக்கு. ஸோ ஃபீல்டு கண்ட்ரோல் ஆர்மச்சூர் கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் பிலோ ரேட்டட் ஸ்பீட் அபோவ் ரேட்டட் ஸ்பீட் தான் பண்ண முடியும். இப்போ வைட் ரேஞ்ச் ஆஃப் ஸ்பீட் நம்ம பிலோ ரேட்டட் ஸ்பீடும் யூஸ் பண்ணுவேன், அபோவ் ரேட்டட் ஸ்பீட்லையும் யூஸ் பண்ணுறேன். போத் டைரக்ஷன் நான் ஃபார்வர்ட் டைரக்ஷன்லையும் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணணும், ரிவர்ஸ் டைரக்ஷன் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணணும்னா நான் யூஸ் பண்ணுறது வார்டு கண்ட்ரோல் மெத்தட். இதில் மொத்தம் எனக்கு 3 மிஷின் இருக்கும். ஓகேவா? என்னெல்லாம் இருக்கும், 2 மோட்டார் இருக்கும், ஒரு ஜெனரேட்டர் இருக்கும். ஓகேவா? இதையும் நீங்கள் லைட்டாக என்னென்னு பார்த்துக்கோங்க. ஸோ வார்டை பொறுத்த வரைக்கும் 3 செட் ஆஃப் மிஷின்ஸ் இருக்கு. ஒன்று வந்து 2 மோட்டார், ஒரு ஜெனரேட்டர் இருக்கு. இதுதான் அக்யூரேட் மெத்தட். இருக்கிறதுலே ஹையஸ்ட் அக்யூரேட் மெத்தட் வார்டினா கண்ட்ரோல் சிஸ்டம் தான். இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன, போத் தி டைரக்ஷன் 2 டைரக்ஷன் எந்த கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ நமக்கு ஆர்மச்சர் கண்ட்ரோலாக இருக்கட்டும், ஃபீல்டு கண்ட்ரோலாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு டைரக்ஷன் மட்டும் தான் பண்ண முடியும். ஆனால் ஒரே ஸ்பீட் கண்ட்ரோலை வச்சு ஃபார்வர்ட்லேயே ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறோம், ரிவர்ஸ்லேயே ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணோம்னா இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அடுத்த என்ன கொடுத்துருக்காங்க, ஹவு கேன் தி ரியாக்டிவ் பவர் டெலிவர்ட் பை தி சிங்க்ரோனஸ் கேன் பி கண்ட்ரோல். ரியாக்டிவ் பவர் எப்படி கண்ட்ரோல் பண்ண, சேஞ்சிங் எக்ஸைட்டேஷன். ஓகேவா? நான் எக்ஸைட்டேஷன் மாத்திரம் என்ன ஆகும், எனக்கு ஓவர் எக்ஸைட்டேஷனா அண்டர் எக்ஸைட்டேஷனான்னு தெரியும். ஓவர் எக்ஸைட்டேஷன், அண்டர் எக்ஸைட்டேஷன். ஸோ ஓவர் எக்ஸைட்டேஷன்னா கியூவை வந்து சப்ளை பண்ணுறது. கியூவை சப்ளை பண்ணால் ஓவர் எக்ஸைட்டேஷன், கியூவை அப்சர்வ் பண்ணால் அதை என்ன சொல்லுவோம், அண்டர் எக்ஸைட்டேஷன் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ கியூவை சப்ளை பண்ணுறோமா, கியூவை அப்சர்வ் பண்ணுறோமாங்கிறத நம்ம எக்ஸைட்டேஷன் பொறுத்தா மாற்றுறோம். அப்போ எக்ஸைட்டேஷனை மாற்றும் போது தான் ரியாக்டிவ் பவர் டெலிவர் ஆகுதா, ரியாக்டிவ் பவர் அப்சர்வ் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். சேஞ்சிங் தி பிரைம் மூவர் இன்புட், இன்புட்டை மாற்றினா மாறாது, இன்புட்டை மாற்றினா எனக்கு ஸ்பீடு தான் மாறும். சேஞ்சிங் தி டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன், ரொட்டேஷனை மாற்றினாலும் கியூக்கு சம்மந்தம் கிடையாது. அடுத்த கொடுத்துருக்காங்க சேஞ்சிங் தி பிரைம் மூவர் ஸ்பீடு, ஸ்பீடை மாற்றினாலும் ரியாக்டிவ் பவர் சம்மந்தம் கிடையாது. ஸோ ரியாக்டிவ் பவர் கியூ எதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும், எக்ஸைட்டேஷனை பொறுத்து தான் இருக்கும். ஓவர் எக்ஸைட்டேஷனா அண்டர் எக்ஸைட்டேஷனான்னு பார்க்கணும். ஓவர் எக்ஸைட்டேஷனா கியூவை சப்ளை பண்ணுவோம், அண்டர் எக்ஸைட்டேஷனா கியூவை அப்சர்வ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, பவர் ஃபேக்டர் வந்து யூனிட்டி. பவர் ஃபேக்டர் யூனிட்டியாக இருக்கும்போது ஆர்மச்சூர் ரியாக்ஷன் என்னவா இருக்கு, எதில், அல்டர்னேட்டர்ல. ஸோ அல்டர்னேட்டர்ல பவர் ஃபேக்டர் யூனிட்டியாக இருக்கும்போது என்ன ஆகுது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன தெரியும், ஃபர்ஸ்ட் யூனிட்டி பவர் ஃபேக்டர், அடுத்து யூனிட்டி பவர் ஃபேக்டர், லாகிங்,